அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, ஆல் பர்பஸ் ஹை ஸ்பீட் ஃபேனு ஓடலை. அது என்ன ஃபால்ட்டு, அதை எப்படி கண்டுபிடிச்சி சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஃபேஸ்புக் ஷேர் சேட்டில் கண்டென்ட் ஷேர் பண்ணது மூலமாக 5 நிமிஷத்தில் 300 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இதோட டீட்டெயில்ஸ் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஃபேனு சுற்றுதான்னு பார்க்கணும். திடீர்னு புதுசு போயிருந்தாலும் சுற்றாது. அதனால் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அந்த ஃபேனை லைட்டாக நாட்டி பார்க்கும். ஃப்ரீயாக தான் இருக்குது. அப்புறம் சுவிட்ச் போர்டு எடுத்து வச்சு ப்ளக்கை மாட்டி அந்த ஒயரெல்லாம் ஆட்டி பார்க்கும். ஓடலை. அப்போ உள்ளே தான் ஃபால்ட்டு. அது என்ன ஃபால்ட்டுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பின்னாடி திருப்பி அந்த 2 ஸ்க்ரூவையும் கழட்டிக்கிடுவோம். கழட்டிட்டு அந்த ரப்பர் எல்லாத்தையும் அடுத்து அந்த தகடு எடுத்துக்கிடுவோம். எடுத்துகிட்டு இப்போ சுவிட்ச் போர்டு எடுத்து வச்சு 2 ஒயர் வச்சு செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு அந்த ஒயரில் டேப் அடிச்சிருப்பாங்க. அப்புறம் எடுத்து விட்டுக்குருவோம். அடுத்து சுவிட்ச் போர்டு எடுத்து வச்சு 2 பின் ஒயர் வச்சு செக் பண்ணி பார்க்கோம். ரன்னிங் ஆகுது. இப்போ ஃபேனில் எந்த பால்ட்டும் இல்லை. அடுத்தாப்பில் சீரியஸ் பாக்ஸு எடுத்து வச்சு அதில் பல்பை மாட்டிட்டு அடுத்து அந்த ஒயரை கழட்டி ஒயர் நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஒயர் எண்டில் 2 ஒயரையும் முடிஞ்சு விட்டுட்டு ப்ளக்கில் மாட்டிட்டு ஒயரை ஆட்டி பார்க்கும். லைட் எரியவே இல்லை. இப்போ ஒயர் தான் ஃபால்ட்டு. இப்போ அந்த ஒயரை தான் மாற்றணும். அந்த ஒயரு வெறும் 50 ரூபாக்குள்ளே தான் வரும். அந்த ஒயரை வாங்கி இதில் அந்த சிலுவை எடுத்து விட்டுக்கிறணும். அதுக்கு பிளேடை வச்சு அந்த சிலுவை கட் பண்ணிவிட்டு அந்த ஒயரை எடுத்து விட்டுட்டு ஒயரை சீவிட்டு முடிஞ்சு விட்டு செக் பண்ணி பார்க்கும். ஒயர் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ அதை ஃபேனில் மாட்டணும். அந்த இதில் ஹோல்ஸ்குள்ளே கரெக்டாக விட்டு மாட்டணும். அந்த சிலுவை கட் பண்ணலாம் பார்த்தா கட் பண்ண வேண்டாம், அதை முடிஞ்சு விடணும். அதுக்கு கட் பண்ணாமல் விட்டாச்சு. இப்போ அந்த ஃபேனில் ஹோல்ஸ்குள்ளே அந்த ஒயரை விட்டு அந்த சிலுவை கட் பண்ணாமல் விட்ட சிலுவை முடிச்சு போட்டுக்கணும். அப்போ தான் ஒயரு வெளியே இழுத்தாலும் வராது. முடிச்சு போட்டுட்டு அடுத்தாப்பில் அந்த ஒயரை 2 ஒயர்லேயும் முடிஞ்சு விட்டுட்டு அடுத்து டேப் அடிச்சுக்கணும். இப்போ செக் பண்ணி பார்க்கோம். ரன்னிங் ஆகுது. சீரியஸ்லையும் மெயின்லையும் செக் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ அதை டேப் அடிக்கணும். எல்லா கனெக்ஷனும் நம்ம டேப் எடுத்து விட்டோம். அதனால் எல்லா கனெக்ஷன்லையும் டேப் சுற்றிட்டு அடுத்தாப்பில் அந்த கண்டென்சரை அந்த கிளிப்பில் மாட்டிட்டு ஒயர் எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுட்டு அடுத்தாப்பில் செக் பண்ணி பார்க்கணும். ரன்னிங் ஆகுது. இப்போ அந்த தகடை வச்சு கரெக்டாக 2 ஸ்க்ரூவையும் நேரம் வச்சு மாட்டிட்டு அந்த ரப்பரை போட்டுட்டு செக் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம இந்த ஆல் பர்பஸ் டேபிள் ஃபேனில் ஒயரை மாற்றணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.